கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இன்றைக்கி ஒரு பெர்மனண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன். அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலாக சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிங்கிள் ரன் கேட்டிருந்தாங்க. டபுள் ரன் வாங்கினா தான் கீழே வரைக்கும் ஒரே மாதிரி அடர்த்திருக்கும். இங்கே என்ன இருக்கோ அதே அளவுக்கு கீழே வரைக்கும் வேணும் அப்படின்னா டபுள் ரன் வாங்கணும். டபுள் ரன் வாங்கினா அமௌண்ட்டு ஜாஸ்தி செலவாகும். சிங்கிள் ரன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். அதனால் அவங்க சிங்கிள் ரன் புக் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா தான் ஓகே சொல்லி புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணி இப்போ வச்சது பின்னாடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேலே இருக்கிற அதே திக்னஸ் கீழே இல்லை. அதனால அந்த பொண்ணுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அவங்க அம்மாவுக்கு ஓகே தான். அது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த அமௌண்ட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. சிரமப்பட்டு தான் அந்த அமௌண்ட்டு அவங்க எடுத்து வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கையில் இனி எக்ஸ்ட்ரா செலவு அப்படிங்கல அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ஒரு ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது உழைக்கிற எல்லாத்துக்குமே புரியும். ஆனால் குழந்தைங்களுக்கு யாருக்கும் அது புரியுதா என்னன்னு தெரியலை. அந்த அமௌண்ட் வந்து இப்போ இது அத்தியாவசியம் தேவையில்லைங்க. ஆடம்பரம் தான், படிப்புக்காக செலவு பண்ணலாம். இப்போ இது ஹேர் எக்ஸ்டென்ஷன் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு என்ன கேட்டால் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். அது வேறு எதுக்காக அந்த பொண்ணை யூஸ் பண்ணியிருந்தா உண்மையிலேயே அது நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க தெரியாமல் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ளே வந்தாச்சு. பண்ணி கொடுத்துட்டேன். நான் ஹேர் வாங்கின பிற்பாடு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆன்லைனில் பார்த்துட்டு புக் பண்ணிட்டாங்க. எனக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா கூட முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அவங்களோட சுச்சுவேஷன், அவங்க குடும்ப சூழ்நிலை எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால புக் பண்ணி அந்த வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப இனியும் திருப்பவும் ரீஃபில் பண்ணனா ஒரு 3 months 4 monthsக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணாலும் ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட்டு செலவாகும். நார்மலாக ரொம்ப கஷ்டப்படுறவங்க இதை பண்ண வேண்டாங்க. மேக்ஸிமம் நான் சொல்லுவேன், காசு இருக்கிறவங்க பண்ணிக்கங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு ரொம்ப ஹேரே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்களெலாம் வந்து சுத்தமாக வெளியில் போகிறதுக்கே சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கலாம். அவங்க பண்ணிக்கிறது ஓகே. மீதி எல்லாரும் ஹேர் ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாங்க. அழகுங்கிறத விட இன்னும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. அது புரியலை. சின்ன பொண்ணு தானே, அதனால புரிய மாட்டேங்குது. இப்போ இது தேவையில்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சிலர்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ரொம்ப சிரமப்படுறவங்க தயவுசெய்து பார்லர் பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு வாங்க. சில வீடியோக்கள் நான் இனிமேல் போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை வச்சுமாவது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில விஷயங்கள். மற்றவங்க மாதிரி நான் டிப்ஸ் எல்லாம் சொல்லலை. உங்கள் லைஃப்பை எப்படி நல்லபடியாக கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற அட்வைஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் இப்படி தான் ஆடம்பரமாக வாழ்வோம் அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன உதவி என்னால் முடிஞ்சதை செய்ய முடியும். அதுக்கு மீறி உங்கள் வாழ்க்கை, உங்கள் இஷ்டம். நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன். நான் செஞ்ச வேலை அப்படிங்கிறதுனால அந்த இதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோ போடுறேன், அதையும் பார்த்துக்குங்க. பை.